குறையெல்லாம் ஒண்ணும் சொல்லல, இருக்கிறத தான் சொல்றேன். அவனுக்கு எந்த அளவுக்கு என் மேல பாசம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். சரிங்க, ஓகே. உண்மையிலேயே உங்க மேல பாசம் இருந்திருந்தா உங்க தம்பி என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ஏற்கனவே நிரந்தரமான வருமானம் இல்லாம இந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைச்சிருக்கீங்க. இப்போ அடிபட்டு கிடக்குறீங்க. இந்த நிலைமையில நமக்கு எதுக்கு அவசரமா கல்யாணம்னு யோசிக்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் அம்மாவோட முடிவு ரத்னா. சரிங்க, இருக்கட்டும். அண்ணன் நமக்காக தான் கஷ்டப்படுறாரு. இப்ப முடியாம இருக்காரு. கொஞ்சம் நிலைமை சரியாகிற வரைக்குமாவது குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு இன்னொரு 2 வருஷம் போகட்டும்னு அவர் சொல்லியிருந்தாருன்னு வைங்க. நீங்க சொல்ற மாதிரி அவர் உங்க மேல பாசமா இருக்காருன்னு நம்பலாம். இங்க பாரு, நீ நம்பணுன்றதுக்காகலாம் எதுவும் செய்ய முடியாது ரத்னா. அப்போ உங்களுக்கு உண்மையிலேயே பாசமா இருக்க வேணாம். சும்மா பாசம் பாசம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா போதும், அதானே? இங்க பார், உன்னோட குதர்க்கமான கேள்விகளை நான் பதில் சொல்ல முடியாது. என் தம்பிய பத்தி எனக்கு தெரியும். நீ சும்மா அவனை பத்தி வாய்க்கு வந்தது பேசிட்டு இருக்காத. சீனுவை பத்தி பேசவும் சந்தேகப்படவும் இங்க யாருக்குமே தகுதி கிடையாது. ஏன், எனக்கே அந்த தகுதி கிடையாது, தெரிஞ்சுக்கோ. இப்படியே போங்க. என்னாச்சு ஏகே? ஏன் இவ்ளோ டென்ஷன், மூட் அவுட்? இன்வெஸ்டர்ஸ் கூட பிசினஸ் மீட்ல ஏதாவது பிரச்சனையா? எனிதிங் ராங் இன் ஆபீஸ்? எனக்கு பிசினஸ்ல எந்த பிரச்சனையும் இல்ல பானு. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நாம பெத்த பொண்ணு தான். ரஞ்சனியா? அவ என்ன பண்ணா? அவ என்ன பண்ணல. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அவ முன்ன மாதிரிலாம் இல்ல, ரொம்ப மாறிட்டான்னு நீ சொன்னல. அவகிட்ட பேச சொல்லி வக்காலத்து வாங்கினல்ல, அவ கொஞ்சம் கூட மாறல. ஒருவேளை ரஞ்சனி லவ் பண்ற விஷயம் ஏகேக்கு தெரிஞ்சிருச்சோ? என்னாச்சு ஏகே? ஆபீஸ்ல வச்சு என் மானத்தையே வாங்கிட்டா. அதுவும் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்க முன்னாடி என்ன பொண்ண வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேவலமா பாக்குற மாதிரி வச்சுட்டா. ஒருவேளை லவ் பண்றவன ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்துட்டாளா? அவ கண்டவங்கள கூட்டிட்டு வந்து கூத்தடிக்க ஏன் ஆபீஸ் தான் கிடைச்சிச்சா? இல்லங்க, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். ஓ, அப்போ இது உனக்கு எல்லாம் தெரியும்ல? அப்ப நான் தான் முட்டாள் இல்ல? அப்படி இல்லங்க, டைம் பார்த்து சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நீ எப்படி பானு இதுக்கு அலோவ் பண்ண? அவ அந்த 4 பசங்களை கூப்பிட்டு ஆபீஸ் வேலையை பார்க்காம கூத்தடிப்பா. அத பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கணுமா? நான் கூட லவ் பண்ற விஷயம் தான் தெரிஞ்சிருச்சோன்னு பயந்துட்டேன். அது மட்டும் ஏகேக்கு தெரிஞ்சா லைஃப்ல என்னைக்கும் ரஞ்சினிக்கு மன்னிப்பே இல்லை. சொல்லு பானு. ஆம், அவ அப்படியா பண்ணா? அவளை கண்டிக்கிற எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குங்க. நான் வேற ஏதோ நினைச்சு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம அத கேட்க போன ஆதிய அடிக்க கை ஓங்குறா. ஏங்க, அவங்கள நியூசன்ஸ் கேஸ்ல புடிச்சு தர வேண்டியதானே? ஆபீஸ்ல போற மானம் ஊர் ஃபுல்லா போகணுமா? அதுக்குன்னு அப்படியே விட முடியுமா? என்ன பண்ணாலும் அவ திருந்த போறதில்ல. இப்ப ஆபீஸ்ல அவளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்கேன். அவ அத 1 மாசத்துக்குள்ள பண்ணணும். அப்பதான் அவளுக்கு ஆபீஸ்ல இடம். இதுதான் அவளுக்கு கொடுக்கற லாஸ்ட் சான்ஸ் பானு. அவகிட்ட எடுத்து சொல்லு. அந்த பசங்க தான் வேணும்னா இந்த அப்பாவை மறந்துட சொல்லு. நான் பேசும்போது வேற ஏதோ நினைச்சு பேசுறேன்னு சொன்னியே, என்ன அது? என்ன அமைதியா இருக்க பானு? ஐயோ, அது ஒண்ணும் இல்லைங்க. நீங்க டயர்டா இருப்பீங்க, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அத பத்தி அப்புறம் பேசிக்கலாம்.
அம்மா சீனு வந்துட்டியா? நீ எப்ப வந்த சீனு? என்னம்மா இருட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? அதுவும் நான் வந்து கூப்பிடுறது கூட தெரியாத அளவுக்கு அப்படி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? என்னமாச்சு உங்களுக்கு? சீனு ஒண்ணும் இல்ல. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வா. மா உட்காருங்க. என்னமாச்சு உங்களுக்கு? இப்ப கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? நானும் மாதவனும் உன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியரை பார்க்க இன்னைக்கு போயிருந்தோம். அந்த ஜோசியர் உன் ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பா உனக்கு காதல் கல்யாணம் தான் நடக்கும், அதையும் மீறி உனக்கு பொண்ணு பார்த்தாலும் கல்யாணம் வரைக்கும் போகும், ஆனா அந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அம்மா நான் அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். கண்டிப்பா உங்க பேச்ச மீறி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன நம்புங்கம்மா. பெத்த தாய் பிள்ளைங்களை நம்பிதானே ஆக்கணும். உங்களை நம்பாம நான் வேற யாரச்சினும் நம்ப போறேன்? என் பிள்ளைங்களை நான் நல்லா தான் வளர்த்திருக்கேன். ஆனா என்ன ஒரு குறைனா, இது வரைக்கும் ஜோசியர் சொன்ன எல்லாமே நடந்துதானே இருக்கு, எதுவுமே தப்புனது இல்லையே. அதான் சீனு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்படியே ஜோசியர் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா இந்த ஊர் உலகம் என்ன சீனு பேசும்? அப்பா இல்லாம அம்மா வளர்த்த வளர்ப்பு, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க.